ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். மற்றுமொரு குறுகிய வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கடந்த வீடியோவில் குறிப்பிட்டது மாதிரி ஏன் அதிகமான எண்ணிக்கையில் ஷரியா அடிப்படையில் முதலீடு செய்யும் முதலீட்டாளர்கள் கொழும்பு பங்குச் சந்தையில் அதிகமாக ஈடுகொள்கிறார்கள் என்ற விடயத்தில் இன்னும் ஒரு முக்கியமான எலிமெண்ட் தான், அதாவது ஜக்காத் என்ற அடிப்படை கொள்கை, இஸ்லாமிய கொள்கை இன் புரிதல் இலங்கை முஸ்லிம்களின் மத்தியில் பழைய காலத்தை விட இப்போது அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது. உதாரணமா ஜக்காத் என்பது சரளமாக சொல்லப்போனா எல்லா முஸ்லிம்களுக்கும் ஒவ்வொரு வருடத்துக்கு ஒரு முறையும் தன்னிடம் காணப்படுகின்ற, அதாவது அடிஷனல் சேவிங்ஸ், சர்ப்ளஸ் வெல்த் இருக்குது அல்லவா, அவங்களுக்கு தேவைக்கு அவங்களோட அடிப்படை தேவைக்கு மேலதிகமாக காணப்படுகின்ற அதாவது வளங்களில் இருந்து 2.5% தொகையின நன்கொடையாக மக்களுக்கு வழங்கணும். இதுல என்ன வித்தியாசம் என்று சொன்னா, கடந்த காலங்கள்ல ஜக்காத் சம்பந்தமான புரிதல் முஸ்லிம் மக்களுக்கு மத்தியில் மிகவும் ஒரு குறுகியதாகத்தான் காணப்பட்டது. அதாவது அவங்க குறிப்பிட்ட ஒரு சில பொருட்களை கொண்டுதான், அதாவது அவங்க நினைச்சாங்க தன்னிடம் ஒரு வருடம் முடிவுல எவ்வளவு காணிகளோ, வீடுகளோ, வாகனங்களோ இருந்தாலோ, அதாவது நிலையான சொத்துக்கள் இருந்தாலோ அதற்கு ஜக்காத் கொடுக்க தேவையில்லை. அந்த நிலையில்லாத சொத்துக்கள் இருக்குதுல்ல, சரக்குகளா இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா காசா இருக்கலாம், தங்கமாக இருக்கலாம். அதற்கு மட்டும் 2.5%, அதாவது தன்னுடைய சேமிப்பும் அது கருதுவாங்க, அதற்கு மட்டும்தான் 2.5% கொடுக்கணும். ஆனால் நவீன கால இஸ்லாமிய அறிவியலில், இஸ்லாமிய துறையில், அதாவது இஸ்லாமிய ஃபிக்ஹ் துறையில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு அடிப்படையில் பாரிய புரிதல் ஒன்று முஸ்லிம் மக்கள் மத்தியில் வந்திருக்கிறது. அதாவது ஜக்காத் கொடுக்க வேண்டியது தன்னிடம் காணப்படுகின்ற, தனக்கு தன்னுடைய தேவைக்கு அதிகமாக இருக்கிற ஒரு வருட முடிவில் தன்னுடைய தேவைக்கு அதிகமாக இருக்கிற அனைத்து விதமான வளங்களுக்கு, அது நிலையான சொத்தாக இருக்கலாம், நிலை இல்லாத சொத்துக்களாக இருக்கலாம், அதற்கு அனைத்துக்குமே நீங்கள் ஜக்காத் கொடுக்க வேண்டிய கடமை. உதாரணமாக, என்னிடம் ஒரு வீடு இருந்தால் அந்த வீட்டை நான் பாவிக்கிறேன்னு சொன்னா அந்த வீட்டுக்கு நான் ஜக்காத் கொடுக்க தேவையில்லை. நான் ஒரு வண்டி ஒன்று நான் பாவிக்கிறேன், எந்த வண்டி, அந்த வண்டிக்கு நான் பாவிக்கிற வண்டிக்கு ஜக்காத் கொடுக்க தேவையில்லை. ஆனா நான் மேலதிகமாக ஒரு வீடை வாங்குறேன், மேலதிகமாக ஒரு காணியனை வாங்குறேன், மேலதிகமான ஏதாவது ஒரு நிலையான சொத்துனை வாங்குறேன், சேமிப்பு, அவ்வகையான நிலையான சொத்துக்களுக்கு வருட முடிவில், உதாரணமாக நான் வீடு வாங்கியிருந்தேன், ஒரு மேலதிகமான வீடு, அந்த வீட்டின் பெறுமதி 20 மில்லியன் என்று சொன்னா அந்த வீட்டின் பெறுமதியின எல்லா வருட நிறைவிலும் அந்த வீட்டின் பெறுமதியின் 2.5%, அதாவது கிட்டத்தட்ட 5 லட்சம் போல நான் ஜக்காத்தாக கொடுக்கணும். இது ஒரு பிராக்டிக்கல் குழப்பம் தானே, உங்களுக்கு காசு எங்கிருந்து வரும்? அதனால நிறைய முஸ்லிம்கள் தன்னுடைய வளத்தினை பெருக்கிக் கொள்ள ஒரு தேவைப்பாட்டில் இருக்கிறாங்க. அதனால அவங்க அதாவது ஷரியா முறையில் முதலீடு செய்யக்கூடிய, விஞ்ஞான அடிப்படையில் முதலீடு செய்யக்கூடிய அதே நேரத்தில் உயர் ரிட்டர்னை கொடுக்கக்கூடிய தன்னுடைய முதலீடுகளை மேற்கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். இது ஒரு கடந்த ஒரு 10-15 வருஷமா ஏற்பட்ட மாற்றம் தான், சிந்தனை மாற்றம். உண்மையை சொன்னா இது நவீன கால அதாவது எக்கானமிஸ்ட்மார்கள் ரெக்கமெண்ட் பண்ற வெல்த் டாக்ஸ் தான். இது ஒரு வெல்த் ட்ரிகர். அதாவது இந்த மார்க்கம் ஏற்றுக்கொள்கிற ஒரு அடிப்படை உண்மைதான், என்னது, வளங்கள் குறுகியது. பேசிக் எக்கானமிக்ஸ் இல்லையா, வளங்கள் குறுகியது. அந்த வளத்தினை ஒன்றில் நாங்க சரியா பாவிக்கணும், இல்லைன்னு சொன்னா வெளியில பாவனை கொடுக்கணும், முடக்கக்கூடாது வளத்தினை. அதனால நாங்க சொல்லுவோம் ஜக்காத் ஒரு growth ட்ரிகர். இப்படியாக காணப்படுறதுனால அதாவது ஷரியாவை பத்தின சரியான அடிப்படையில் கொண்டு உண்மையான நம்பிக்கை உடையவர்கள் என்று சொல்பவர்கள் தன்னுடைய வளத்தினை பெருக்கிக் கொள்றதுக்கு, சரியான முறையில் பெருக்கிக் கொள்றதுக்கு கடினமான ஆர்வத்தை காட்டுறார்கள். அதனால அவங்களுக்கு கொழும்பு பங்குச்சந்தை போல அது உயர் ஒரு 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 ரிட்டர்னா கொடுக்கக்கூடிய இடங்களுக்கு அவர்களை மேலும் மேலும் தள்ளுகிறது. உதாரணமா என்ன சொல்றேன், உதாரணம் எடுப்போம்,
என்னட்ட ஒரு எஃப்டி அக்கவுண்ட் ஒன்று இருந்தா, ஒரு ஒரு ஷரியா கம்ப்ளையன்ட் அக்கவுண்டா கூட இருந்தாலும் கூட, என்ட்ட ஒரு 2 மில்லியன் காசு இருந்துன்னு வைப்போமே. அந்த 2 மில்லியன் காசு நான் போட்டு ஒரு வருட சேமிப்பு ஒரு எஃப்டி அக்கவுண்ட்ல போட்டா கூட, எனக்கு மேக்ஸிமம் இக்காலத்துல ரொம்ப குறைவு. ஒரு மேக்ஸிமம் ஒரு 10% அல்லது 10% கூட கிடைக்காது. ஒரு உதாரணமா சொல்லுங்க. ஒரு 10% ரிட்டர்ன் கிடைச்சா, வருட ரிட்டர்ன் கிடைச்சா, எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2,00,000 வருட இறுதியில அந்த 2 மில்லியன் நான் தே அ தக்க வச்சிருந்தா வங்கியில எனக்கு கிடைக்கும் இல்லையா? ஆனா, அது அது பொதுவான மக்களுக்கு சரி. ஜக்காத்த கொடுக்க கடமைப்படுறவங்க இருக்காங்க தானே, அவங்களுக்கு உண்மையிலேயே அவங்களோட தேறிய ரிட்டர்ன், நெட் ரிட்டர்ன் வந்து 10% விட குறைவு. அதாவது அவங்க 2 மில்லியன் வச்சிருந்தா, அந்த 2 மில்லியனுக்கும் அவங்க வருடக்கடைசியில அ ஒரு 2 1/2 ஜக்காத் குடுக்கணும். அப்படின்னு சொன்னா ரூ. 50,000 காசு குடுக்கணும். அவங்களுக்கு கிடைச்சது ரிட்டர்னா கிடைச்சது 2,00,000. ஆனா அந்த ரிட்டர்ன்ல இருந்து இவங்க 50,000 கொடுக்கவும் வேண்டும். அதனால அவங்க நெட் ரிட்டர்ன் ரொம்ப குறைவாகிடும். 10% விட ஒரு கிட்டத்தட்ட 7,5 போல வந்துரும். இதனால அ இயற்கையாகவே இவங்க ஹையஸ்ட் ரிட்டர்ன் தர வேண்டிய இடங்களுக்கு போக வேண்டி இருக்குது. அது ஒரு காரணம். ஏன் என்று என்றும் காணாத அளவு என்றும் காணாத அளவு, அ அதாவது ஷரியா அடிப்படையில் தன்னுடைய முதலீட்டு தீர்மானங்களை மேற்கொண்டு முதலீட்டாளர்கள் கொழும்பு பங்குச் சந்தையை நோக்கி ஓடி வருகிறார்கள். இந்த தெளிவு மென்மேலும் உயர்ந்து கொண்டே போகும். உதாரணமாக நீங்க ஒரு அ ஜக்காத் குடுக்கிறவரா இருந்திருந்தா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தங்கம் சம்பந்தமான அபிப்பிராயம் உங்களோட வீட்டுக்குள்ள இவ்வளவு மாறி இருக்கு. தங்கம் சம்பந்தமாக முந்தி ஜக்காத்தே கொடுக்க மாட்டாங்க. இப்ப அ பெண்மணிகளும் கூட தங்கத்த வச்சுக்கொள்ள பயப்படுறாங்க. 100 பவுன் தங்கம் இருந்தா நான் ஒவ்வொரு வருஷமும் 2 1/2 பவுன் காசு ஜக்காத் குடுத்துட்டே இருக்கணும். ஒரு நாளும் இஸ்லாமிய வணிக முறையோ, நிதியியல் முறையோ காசுன முடக்குறதுக்கு ஆதரவு அளிக்காது. ஏன்டா அது எப்பவும் நம்புறது, முடக்குறது சரியில்ல. அத பெருக்கணும். சரியா? இந்த புரிதல் மென்மேலும் அதிகரிக்கும். அதனால மென்மேலும் அ ஷரியா சம்பந்தமாக, ஷரியா அடிப்படையில், ஒரு நம்பிக்கை அடிப்படையில், ஒரு கோட்பாட்டு அடிப்படையில், இந்த கோட்பாட்டு அடிப்படையில் முதலீடு செய்யும் முதலீட்டாளர்கள் கொழும்பு பங்குச்சந்தையைப் போல உயர் அ அதாவது ரிட்டர்ன் தரக்கூடிய இடங்களை நோக்கி ஓடிக்கொண்டே வருவாங்க. தேங்க் யூ.